இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanker Harmonia Pavilion, Senior Living Apartments at Sriperumbudur. Bookings call 7717273747. பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று ஜனாதிபதி உரையுடன் துவங்கியது. அரசின் சாதனைகள், எதிர்கால திட்டங்கள் குறித்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையாற்றினார். பிப்ரவரி 1 இந்த ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கலாக உள்ள நிலையில் எம்பிக்கள் அனைவரும் ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபட வேண்டுமென பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து பிரதமர் மோடி பேசியதாவது: பார்லிமெண்டில் நேற்று ஜனாதிபதி உரையாற்றினார். அது நாட்டின் 140 கோடி மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் அமைந்தது. இளைஞர்களின் கனவுகளை நிறைவேற்றும் வகையிலான அம்சங்கள் அதில் இடம்பெற்றிருந்தன. நாட்டின் முன்னேற்றத்திற்கான வழிகாட்டுதல்கள் நிறைந்த உரையாக இருந்தது. இந்த ஆண்டில் முதல் கூட்டத்தொடரான பட்ஜெட் கூட்டத்தொடர் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. 21ஆம் நூற்றாண்டின் முதல் கால் பகுதியை கடந்துவிட்டோம். 2047 வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைவதற்காக பல்வேறு பணிகளை செய்ய வேண்டியுள்ளது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து 9வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளார். பெண் அமைச்சர் ஒருவர் இந்த சாதனையை படைப்பது இதுவே முதல் முறை. இது வரலாற்றில் இடம்பெற உள்ளது. இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே அனைத்து ஒப்பந்தங்களின் தாய் எனப்படும் மிகப்பெரிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. நமக்கு மிகப்பெரிய சந்தை கிடைத்துள்ளது. வர்த்தகத்திற்கான வாய்ப்பு அதிகரித்துள்ளது. தொழில்துறையினர், உற்பத்தியாளர்கள் தரமான பொருட்களை உற்பத்தி செய்து உலக சந்தையில் கிடைத்துள்ள மிகப்பெரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 27 நாடுகளுடன் செய்யப்பட்டுள்ள இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நம் நாட்டின் விவசாயிகள், மீனவர்கள், தொழில்துறையினர், இளைஞர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் புதிய வாய்ப்பை ஏற்படுத்தி தந்துள்ளது. சீர்திருத்தம், செயல்பாடு, நல்ல மாற்றத்துடனான முன்னேற்றம் என்ற இலக்கை நோக்கி இந்த அரசு செயலாற்றி வருகிறது. மிக தீவிரமான முறையில் சீர்திருத்தங்கள் அமல்படுத்தப்பட்டு வருகின்றன. அதே வேகத்தில் நாம் செயலாற்றினால் ஆக்கப்பூர்வமாக மாற்றத்துடன் கூடிய முன்னேற்றத்தை அடையலாம். நீண்டகால பிரச்சினைகள் என்ற வழித்தடத்தில் இருந்து நீண்ட காலத்திற்கான தீர்வுகள் என்ற பாதையில் நாடு பயணிக்க துவங்கியுள்ளது. தொழில்நுட்பத்தின் உதவியுடன் முன்னேற்றத்திற்கான வழியை காண வேண்டும். அதே நேரம் மக்கள் நலன் சார்ந்து இயங்குவதில் இருந்து தவறக்கூடாது. மக்கள் நலனை மையப்படுத்தியே இந்த அரசு இயங்கி வருகிறது. இந்தியாவின் ஜனநாயகமும் இந்திய நிலப்பரப்பும் உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையாக உருவெடுத்துள்ளது. இது தடைகளை தகர்த்தெறிந்து அனைத்திற்கும் தீர்வு காணும் சமயம். தடைகளை கூறிக்கொண்டே அமர்ந்திருப்பதில் பலனில்லை. அதற்கான தீர்வுகள் கண்டு முன்னேற வேண்டும். நாட்டு நலன் கருதி அனைத்து எம்பிக்களும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முன்வர வேண்டும். தேச நலன் கருதி அனைவரும் செயல்பட வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார்.